கடலூர் மாவட்டம் முதுநகர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் விரிசல் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட தண்டவாளத்தில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது கடலூர் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த விரிசல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? விஷ்ணு, கடலூர் முதுநகர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெரும் விபத்து என்பது அதிகாலையில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் கடலூர் வழியாகத்தான் செல்லும். கடலூர் திருப்பாதிபுலியூர் முதுநகர் வழியாக செல்லக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தில் இன்று காலை விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நோக்கி திருச்செந்தூர் சோழன் விரைவு வண்டி இன்று அதிகாலை சென்றிருக்கிறது. அப்போது சென்ற போது ரயிலில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக கேட் கீப்பர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட போது முதுநகர் அருகே மணவெளி என்ற பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் என்பது ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை, திருச்சி, விருதாச்சலம் பல்வேறு ரயில்கள் அதிகாலையில் இயக்கப்பட்டுவதும் வழக்கம், பயணிகள் செல்வதும் வழக்கம். இந்த நிலையில் அந்த அனைத்து பேருந்துகளிலுமே விழுப்புரம் மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் காலை 8:30 மணியளவில் பாதி வழியில் நிற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே போலீசார் அனைவருமே அந்த மணவெளி தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்ட இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விரிசல் அதிக அளவில் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதனை சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது சீரமைக்கப்பட்ட பிறகே விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய அந்த ரயிலானது தற்போது புறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த விரிசல் ஏற்பட்ட ரயில்வே தண்டவாளம் வழியாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என்று ரயில்வே ஊழியர்கள் தற்போது ரயில்வே நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே தற்போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிகாலையில் ஏற்பட்ட இந்த விரிசல் என்பது எப்படி ஏற்பட்டது, இதுக்கு ரயிலை கவிழ்ப்பதற்கான சதி என்பது ஏற்பட்டிருக்கிறதா என ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இரவு நேரத்தில் இந்த ரயில் என்பது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டு ரயில் சென்றிருந்தால் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடும். நல்லவேளை அதிகாலையில் கண்டறியப்பட்டதால் இதன் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக ரயில்வே போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு.